வணக்கம் சுற்றுலா பயணிகளே. இப்பொழுது நாம் காணப்படும் இடமானது தஞ்சாவூர், இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகரமாகும். இது அதன் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு, குறிப்பாக கலை, கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்தில் பிரபலமானது. இது குறிப்பாக பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயில், தஞ்சை ஓவியங்கள், தஞ்சை நடன பொம்மைகள் மற்றும் அதன் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது. மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர்நுனி கோபுரமாக அமைந்து கற்பகிரகத்திலிருந்து 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது. இக்கோவிலில் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் இராசராச சோழனின் தமிழ் பற்றும், கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழின் உயிர் எழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய் எழுத்துக்கள் 18, கோயிலின் கோபுரத்தின் உயரம் 18 அடி 216 அடி, தமிழின் உயிர் மெய் எழுத்துக்கள் 216, சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247 ஆகும். தஞ்சை பெரிய கோயிலின் கோபுர நிழலானது தரையில் விழாது என்றொரு நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது. வணக்கம். நல்லூர் டிராவல்ஸ். உலகம் முழுவதும் சுற்றுலா சேவை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தேகமே தேகுலா, இந்திகார இது மண் மந்திர், மண்மே மந்திர். நாம சொல்றோம் மனுஷன் ஆலயம், ஆலயம் மனுஷன். ஒரு அற்புதமான கான்செப்ட். சார், நான் இந்த இடத்துக்கு வர்றேன். கர்ப்பகிரகம், சாமிக்கு உள்ள போய் கும்பிட்டீங்களா? கர்ப்பகிரகத்துக்குள்ள அதான் பிரெயின் அங்கதான் இருக்குது. அடுத்து சாமி கும்பிட்டு இறங்குறாங்க பாருங்க. இந்த பாருங்க, ஏறி இறங்குறாங்க பாருங்களா, அதான் கழுத்து. அர்த்தா மண்டபம். அர்த்தம்னாலே பாதின்னு அர்த்தம். இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி. நெஞ்சு பாருங்க, மகா மண்டபம். இதுல பெரிய ஹால்ல முதல் ஹாஃப் வந்து நெஞ்சு, மகா மண்டபம், பிரேயர் ஹால். அடுத்தது பாருங்க, இந்த ஹாஃப் வயிறு. மனுஷன் வயிறு பாருங்க துடிச்சுக்கிட்டே இருக்குது. இங்கதான் டான்ஸ் பண்ணணும், நிறுத்திய மண்டபம். ஹியூமன் ஆர்கன்ங்கிறது பிளாக் போஸ்ட் இருக்கு பாருங்க. கொடிமரம் தான் ஹியூமன் ஆர்கன். கால்கள்ங்கிறது கோபுரங்கள். இங்க மனித உயிர் ஜீவாத்மா இருக்கு, இங்க இறைவன் இருக்காரு. மனுஷன் கோயில், கோயில் மனுஷன். ஒரு அற்புதமான கான்செப்ட். சார், நான் இந்த இடத்துக்கு வர்றேன். மகா மண்டபம், பிரேயர் ஹால். என்ன பிரேயர் சொல்லணும்? பிரணவ மந்திரம் சொல்லணும். அது என்ன பிரணவ மந்திரம் சொல்றேன். உங்கள்ட்ட நாக்கு, வித்தவுட் டங், நாக்கு இல்லைன்னா என்ன மாதிரி சவுண்ட் உண்டு பண்ணுவீங்க? 3 primary sounds. ஆ, ஊ, ஃபுல் ஓபன், ஆஃப் ஓபன், க்ளோஸ். நல்லா பாருங்க. ஆ, ஊ, யம். நாபியில இருந்து வரணும் அந்த சவுண்ட். நாக்க பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? எப்படிங்கிறத 2 நிமிஷத்துல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க. இந்த மந்திரத்தை நான் சொல்லும் போது வடக்கு நோக்கி உட்கார்ந்துக்கணும். வடக்கு, நார்த். நோக்கி உட்காரணும். கைலாஸ் எங்க இருக்கு? கைலாஸ் எங்க இருக்குங்க ஐயா? வடக்க. இங்க இருந்து வடக்கதான் இருக்கு நமக்கு இமாலயா. இந்த மந்திரம் சொல்லும் பொழுது, ஊங்கிற மந்திரம் சொல்லும் போது என்னுடைய கால்கள் வந்து பத்மாசனம், கை வந்து சின்முத்திரை, கண்ணை நான் மூடிக்கிறேன். இப்ப இந்த மந்திரத்தை சொல்ல போனா ஊயும் நாபியில இருந்து வரணும், நாக்க பயன்படுத்தக்கூடாது. ரைட்டுங்களா? பாருங்க. இன்னொன்னு அப்டமன பாருங்க, சொல்லும் போது அப்படியே ஸ்ரிங் ஆகும். ஓம் கிடையாது இது. ஊயும். பெர்ஃபெக்ட். இந்த மந்திரத்தை சொல்லுமே உடம்புல வைப்ரேஷன் ஏற்படுது. இதே வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணணும்னா அப்படியே இருக்கிற மாதிரியே உட்கார்ந்துங்க, கண்ணை முடிக்கங்க. இந்த பெல் அடிக்கும், பெல் அடிக்கும் போது நான் எஸ் சொல்லுவேன். எல்லாருமே சொல்லலாம், வெக்கப்படாம சொல்லலாம். நீங்க சொல்லி பாருங்க, வைப்ரேஷன் இந்த இடத்துல. கண்ணை முடிக்கங்க. பெல் அடிச்சோன்னா எஸ் சொல்லுவேன். எஸ் சொன்னோன்னா நீங்க பெல் டு பெல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எஸ்.
ஒரு சிவன் கோயில் பண்ணீங்கனாலும் தக்ஷன் சைடு ஒரு அருமையான தத்துவம் இருக்கு பாருங்க. இது வந்து கடவுள் பரமாத்மா, இது மனித உயிர் ஜீவாத்மா. கடவுள் மனித உயிர் இது மூணும் கெட்டவை. என்ன கெட்டவை? ஆணவம் மாயை கண்மம். ஆணவம் மாயை கண்மத்தோட இந்த உயிர் இணைஞ்சிருந்தா கடவுள் நம்மளோட எட்டி போயிடுவார். இந்த உயிர் இதை விட்டு வந்துட்டா கடவுளும் மனித உயிரும் ஒன்றாயிடுவாங்க. மோட்சம், நிர்வாணம், லிபரேஷன். அதெல்லாம் அப்படி இருக்கு. சரி, இந்த கோயிலுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு பாதாள அறை ஒன்று இருக்குமா சார்? அண்டர்கிரவுண்ட் ஹால். ஏன் கோயில் கட்டும் போது ஆகமோதிப்படிதான் கட்டணும். ஆகமோதிப்படி கோயில்கள் கட்டும் போது கீழே வந்து ஒரு பாதாள அறை வச்சுதான் கட்டுவாங்க. இதுக்குள்ள செல்வம் இருக்கு, வெல்த். ஏன்? கோவில் என்பது அந்த காலத்துல அனைத்தும் நல்லா தெரியுங்க. ட்ரெஷர், பேங்க், லாக்கர், பாடசாலா, முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு இடம், மன்னர்கள் முடிசூடக்கூடிய இடம், எல்லா அன்னதான கூடம், எல்லாமே கோயில் தான். இன்னும் சொல்ல போனா சில கோயில்ல பாத்தீங்கன்னா எராட்டிக் கல்ச்சர் இருக்கும். ஆண் பெண் இணைஞ்சிருக்க மாதிரி சிற்பம் பார்த்தா நம்ம முகத்தை சுழிச்சுக்குவோம். எல்லாமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியது. அந்த காலத்துல குழந்தை இல்லாத தம்பி போய் பூஜாரிட்ட கேட்பாங்க, எங்க பிள்ளைங்க என்ன அப்படின்னு. உடனே பூஜாரி என்ன பண்ணுவாரு, 48 நாள் கோயில்ல விளக்கப்படும். 48 நாள் வந்து விளக்கப்படும் போது அந்த சிற்பங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு படிப்பினையை கொடுக்கும். அதுக்காக எல்லாமே ஒரு நன்மைக்காக செஞ்சிருக்கிறார். சார், இந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேரு திருச்சுற்று மாளிகை பேரு. பார்க்கறதுக்கு ஒரு கோட்டை கொத்தளமா இருக்கு பாருங்க. இது ஏன் கோட்டை கொத்தளமா இருக்குன்னா உள்ள செல்வம் இருக்கு. செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு முன்னாடி அகழி ஒண்ணு இருக்கு, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்டர், crocodiles and harmful snakes nobody can easily enter. எப்பயுமே ஒரு கோட்டை பக்கத்துல ஒரு அகழின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப என்ன பண்ண, ஒரு போட்டோ எடுத்துட்டீங்களா? இங்க அப்படியே மொல்லமா சுத்தி வந்துடும். ரைட்டுங்களா? பிள்ளையார் எப்படி ஒரு சூப்பர் பிரெயின் யோகா. அது என்ன சூப்பர் பிரெயின் யோகா? அந்த பாருங்க. First, holding left hand, thumb should be out. Right hand, thumb should be out. நீங்க செய்ய வேண்டாம், கவனிங்க. நாக்க மடக்கி மேல தொட்டுக்கணும். மறுபடியும் சொல்றேன், இந்த பிள்ளை தோப்புக்கரணம் போடும் பொழுது, சூப்பர் பிரெயின் யோகா செய்யும் பொழுது, ரைட் ஹேண்ட் thumb should be out, லெஃப்ட் ஹேண்ட் thumb should be out. நாக்க மடக்கி மேல தொட்டுக்கணும். க்ளோஸ் the mouth. நான் கீழே உட்காரும் போது காத்த உள்ளிழுப்பேன், எந்திரிக்கும் போது காத்த வெளியிடுவேன். 7 முறை செய்யணும். இதுக்கு பேரு சூப்பர் பிரெயின் யோகான்னு பேரு. பாருங்க, உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். நம்மளோட ரைட் சைடு பிரெயின் வந்து லெஃப்ட் சைடு பாடியை கண்ட்ரோல் பண்ணும், லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து ரைட் சைடு பாடியை கண்ட்ரோல் பண்ணும். இப்படி பிடிச்சிட்டு செய்யும் போது நரம்புகள் ஒருங்கிணைப்பு, நல்ல ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ், சூப்பர் பிரெயின் கிடைக்குன்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாரு. இன்னைக்கு யூஎஸ்ல இந்த சூப்பர் பிரெயின் யோகா ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம், ஒரு 3 முறை நீங்க எல்லாம் செஞ்சா ரொம்ப டெட் ஸ்லோவா. என் கையை முடியாத விட்டுருங்க, என் கையை பாருங்க, கை எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உட்காரணும், அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரிச்சு. லெஃப்ட் ஹேண்ட் thumb should be out, thumb should be out. கட்டவர் வெளில இருக்கணும், அதான் மெயின். ஓவர்லாப்பிங் ரைட் ஹேண்ட் thumb should be out. நாக்க மடக்கி மேல தொட்டுக்கணும். க்ளோஸ் the mouth. கீழே உட்காரும் போது காத்த இன்ஹேல் பண்ணணும், எந்திரிக்கும் போது காத்த வெளியிடணும். 7 முறை செய்யணும். இதுக்கு பேரு சூப்பர் பிரெயின் யோகா. ரைட்டா? 1ன்னு சொல்லும்போது கீழே உட்கார்ந்துட்டு எந்திரிக்கணும். ரைட்டுங்களா? ரைட். நம்பர் 1, நீங்க கையை பார்த்துட்டே உட்காருங்க. நம்பர் 1, எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். எனஃப். ஆனா 7 முறை செய்யணும், நாட்டிங் 7 டைம். To activate our nervous system. அதிகாலை நேரத்துல ஃப்ரீ அப்டமன்ல செஞ்சா இது வந்து அட்வைசபிள் டாக்டர் சொல்றா. இன்னைக்கும் யூஎஸ்ல இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? நாட்டிங் இப்படி செய்யணுமா? இது இன்னொன்னு, பிள்ளையாருக்கு பாடல்கள்னா பிடிக்கும். நான் ஒரு பாட்டு பாடுறேன், எல்லாம் நெஞ்சுருக பாடலாம். இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க, வீட்டுல நீங்க பாடியும் பார்க்கலாம். பிள்ளைங்க சொல்ல இருக்கட்டும் ஐயா, ஐயா, ஹோல்ட் யுவர் ஹேண்ட், க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை முடிக்குங்க. இப்போ நான் பாடுறேன், என் பின்னாடியே பாடலாம் எல்லாம். ரைட்டா? அவருக்கு வரி இந்த லைன்ல இருக்கிறாரு, மார்க்க குறைச்சிடுவாங்க, நான் ஃபெயில் போட்டுருவேன். ஐயா, கண்ணை முடிக்குங்க. ஞான மகா கணபதிக்கு புஷ்பாஞ்சலி, ஞான மகா கணபதிக்கு புஷ்பாஞ்சலி, 4 வேத கோஷங்களால் கீதாஞ்சலி.
நான்கு வேத கோஷங்களால் கீதாஞ்சலி. பக்தியிலே மெய்மறக்கும் பிரம்மாஞ்சலி. பக்தியிலே மெய்மறக்கும் பிரம்மாஞ்சலி. பார்வதியின் மைந்தனுக்கு தீபாஞ்சலி. பார்வதியின் மைந்தனுக்கு தீபாஞ்சலி. அலங்கார பந்தலிலே அழகழகாய் கோலம். மாவிலை தோரணம் மணி ஓசை மேளம். ஞான மகா கணபதிக்கு புஷ்பாஞ்சலி. பிள்ளையாரோட அருள் உங்களை எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த பாட்டை மெமரி பண்ணுங்க. பாடல்கள் பொதுவா நமக்கு ஞாபக சக்தியை உண்டு பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைகளுக்கு இந்த பாடல்களை சொல்லி கொடுத்து இதை சொல்லும் பொழுது ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடியது உண்டு. சரிங்களா? எல்லாருக்கும் ஃபுல் மார்க் போட்டேன். எல்லாம் பாஸ். வானலாவே ஒரு கோபுரங்கள் கட்டக்கூடிய வழக்கம் உங்கள்கிட்ட உண்டு. இந்த முருகன் கோயில் ஆறுமுகம் அறுபடை வீடுகள்ல கூட இந்த மாதிரி அமைப்பை பார்க்க முடியாது. மேல பாருங்க 2 மயில் இருக்கு. மயிலுக்கு பின்னாடி பாருங்க ஒரு தாடிவாலா ஒருத்தர் இருக்கா பாருங்க. தெரியுதுங்களா ஐயா? தாடிவாலா யாரு? சைனீஸ் வாலா. நம்ம சைனீஸ் பீப்புளோட நெருங்கிய பிசினஸ் லிங்க் வச்சிருந்தோம். அவனை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக செஞ்சிருக்கிறோம். இப்ப உள்ள போய் முருகன் ஆறுமுகத்தை சாமி மட்டும் வந்துருங்க போங்க. இரவின் முடிவுல பகல் வரும், பகலின் முடிவுல இரவு வரும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்னு கிடையாது. தமிழ்ல ஒரு அருமையான பாட்டுல ஒரு வரி வரும். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? உருவாகுமா? அதான் மாதத்துக்கு போக சிவங்கையில வில்லம் இருக்கா? அதுக்கு நேர் மேல் மாதத்துக்கு போக ஆசீர்வாதம் இருக்கா? அதுக்கு ஒரு அடிக்கு மேல பாருங்க தொப்பி போட்ட ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் வேற யாரும் இல்ல, மார்க்கோ போலோ, வெனிஸ் டிராவலர். எப்ப இந்தியாவுக்கு வந்தா 14th century வர்றான். இது கட்டினது எப்பன்னா 11th century லேட் எடிஷன். நாம ஐரோப்பாக்காரோட நெருங்கிய பிசினஸ் லிங்க் வச்சிருந்தோம். அவன் ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக செஞ்சிருக்கிறோம். தொப்பிக்காரனை விட்டுருங்க, எப்படியா விட்டு போறான். அவனுக்கு மேல பாருங்க ராட்சசரோட மோகன் இருக்கு பாருங்க. இந்த கோயில்ல என்ன முடியாத அளவுக்கு இருக்கு பாருங்க. எல்லா சிவன் கோயிலும் உச்சத்துல இருக்கும். இங்க 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 அங்க பாருங்க டாப் போஸ்ட். அதுக்கு பேரு கீர்த்தி முகம்னு பேரு. அததான் நம்ம ஊர்ல திருஷ்டி பொம்மைன்னு வச்சிருக்கிறோம். இதுல கிடைச்ச மாறல் என்னன்னா, நாம நம்மள்ட்ட ஈகோ விட்டுனா உச்சத்துக்கு போலாம். நான் கல்வெட்டு படிச்சு காமிக்கிறேன். பாருங்க முதல் 3 எழுத்து பாருங்க. முதல் வரியில 3 எழுத்து ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களம் உண்டாக அர்த்தம். அதுக்கு அடுத்து பாருங்க எல்லாமே சான்ஸ்கிரிட். இது வரைக்கும் இந்த ஒரு ஐபோன் போட்டிருக்கு பாருங்க. இங்க 2 புள்ளி வச்சு ஒரு ஐபோன் போட்டிருக்கா. அது வரைக்கும் சான்ஸ்கிரிட் நம்மளால படிக்க முடியாது. அதுக்கு பிறகு தமிழ்ல எழுதிக்காம பாருங்க. தீரு மாக இல் புள்ளி இல்ல, புள்ளி வச்சு படிக்கணும். ஓலைச்சுவடைய பார்த்து எழுதுவோம், புள்ளி கிடையாது. திருமகள் புள்ளி வச்சுக்கோங்க. போலக்கு பொல நெடில் இருக்காது. போலக்கு பொலன்னு எழுதிக்காம பாருங்க. திருமகள் போல பெருநில செல்வியும் தமக்கே உரிமை பூ பூண்டமை மணங்கொளத்தக்க காந்தலூர் சாலை களமறுத்தருளிய வேங்கை நாடும் தடிகைபாடியும் நுளம்பபாடியும் மலைநாடும். பெரியார் லைஃப் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தான் எங்கெங்க வெற்றி பெற்றாலும் சொல்றான். இந்த கோயிலை யார் கட்டினா அப்படிங்கிற ஒரே ஒரு வரி கீழே பாருங்க. கீழே இருந்து 2வது வரி உடைஞ்சிருக்கு பாருங்க. கீழே இருந்து 2வது வரி உடைஞ்சிருக்கு பாருங்க. அந்த இடத்துல நாம்ங்கிற வார்த்தை இருக்கு. நாம் எடுப்பித்த அப்படின்னா கட்டிய. திருக்கற்றளி கோயில் அக்கன் கொடுத்தனவும், அக்கா குந்தவை கொடுத்தது மற்றும் பெண்கள் கொடுத்த நம்ம வீட்டு பெண்கள் கொடுத்தது மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும். யாரெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் வச்சு நாம் கட்டிய எடுப்பித்த திருக்கட்டின்னு சொல்ல. நாம்னு சொல்றாங்க. உண்மையில நாம தான் கட்டணும் அந்த கோயில. இந்த ஒரே வார்த்தை உடைஞ்சிருக்கு பாரு, பர்பஸா உடைச்சிருக்காங்க. அந்த நாம்ங்கிற வார்த்தை தான் ராஜராஜ சோழன் தான் இந்த கோயிலை கட்டினாங்கிற முடிவுக்கு வரும். நாம் எடுப்பித்த திருக்கட்டல். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवर विंद सिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हे सिद्धि कंड कुडुंबिनि भूरि कुदे जय जय हे महिषासुर मर्दिनि रम्यक वर्दिनि शैलसुदे. அவர்தான் சேத்திரபாலகர். சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சிவ பூஜை காலபைரவத்தை தான் முடிக்கணும். அதுதான் உலக வழக்கம். அப்படி
இது இன்னொரு பேரு பிரகன் நாயகின்னு பேரு. பிரகன் நாயகி 9 அடி வைக்க ஹைட்டு. இதை ஏன் எனக்கு கொடுக்குறாங்க, இதை ஏன் நான் நெத்தியில பூசிக்கணும், இந்த மாதிரி கேள்வி என் மனசுல இருக்கு. சரிங்களா? சிறு பிள்ளையில இருந்து கோயிலுக்கு போறோம், கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நம்ம வாங்கி பூசிக்கிட்டே இருக்கிறோம். இது சாம்பல். எந்த ஒரு பொருளை எடுத்து எரித்தாலும் அதோட இறுதி நிலை சாம்பல். ஆஷ். பிறந்தவன் இறந்துதான் ஆகணும், விதிக்கப்பட்டது. இறந்த பிறகு எரிச்சிடுவோம், எரிச்ச பிறகு சாம்பல் ஆயிடுவோம். இதுதான் மனிதனுடைய இறுதி நிலை. சரிங்களா? இது மண்ணு. ஏன் சிகப்பா இருக்கு சேர்த்து விட்டா மண்ணுல. இன்னைக்கு எங்க கிராமத்துக்கு உள்ள போனீங்கன்னா வெளியில கூட மண்ணை எடுத்துட்டு வந்து திருமண எடுத்துட்டு வந்து பூஜை வச்சுதான் கொடுப்பாங்க. இது மண்ணு. மாடன் மண் பிடிச்சதுட்டு கலரை சேர்த்து விட்டான். இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் இந்து மதத்துல உண்டு. கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் இறந்தா அவங்களை எரிக்க மாட்டாங்க, புதைச்சிருவாங்க. புதைச்சா மண்ணு, எரிச்சா சாம்பல். இதுதான் நம்மளுடைய இறுதி நிலை. நான் இங்க கோயிலுக்கு வர்றேன், எனக்கு கொடுக்குறாரு, நெத்தியில வாங்கி நான் பூசிக்கிறேன். ஏன்? இறைவா என் உள்ளத்தில் அகங்காரம் இல்லை, இது நான் வாழும் காலத்தை குறிக்கக்கூடியது. நான் இந்த பூமியில் வாழக்கூடிய காலம் மிகவும் குறுகிய காலம். இன்னைக்கு நீங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா வடநாட்டுக்கு, அங்க கொடுக்கக்கூடிய சாம்பல் ஃப்ரெஷ்லி ஃப்ரம் கிரிமேஷன், சுடுகாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல். இன்னைக்கு நீங்க உஜ்ஜயினின்னு ஒரு இடம் இருக்கு, மகாகாளீஸ்வரர் கோயில் இருக்கு. விடியகாலில் 2 மணிக்கு பஸ்மா ஆர்த்தி பண்ணுவாங்க. எப்படி நம்ம பாலாபிஷேகம் பண்ற மாதிரி சுடுகாட்டுல கிடைக்கும் சாம்பலை வந்து ஆர்த்தி பண்ணுவாங்க. அதுவும் கிரிமேஷன். ஏன்னா மனுஷன் இதான் ஆக போறான். இதை ஞாபகப்படுத்து ஐயா, இதை ஞாபகப்படுத்துறதுக்கு பூசி இருக்கிறேன். இதுதான் நாம், இதுதான் நாம், இதுதான் நாம். புரியுதுங்களா? இறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு நகரம் இருக்கு உலகத்திலே. என்னன்னு சொல்ல வைப்போம். ரொம்ப மகிழ்ச்சியா இறப்பை கொண்டாடுவோம். காசி. அங்க பாத்தீங்கன்னா 64 படித்துறைகள்ல ஒரு படித்துறைக்கு பேரு மணிக்கர்ணிகா காடுன்னு பேரு. கூகுள் அடிச்சு பாருங்க, அப்புறம் எல்லாமே வரவழையில இருக்கு. நூற்றுக்கணக்கான டெட் பாடி செஞ்சுக்கிட்டே இருக்கு நிறுத்தாம. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க டெட் பாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க தானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே என்ன பண்ணா அந்த பிணை எரிஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய கரித்துகள் எல்லாம் வந்து இவங்க மேல படியுமா. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுமா, நாம அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா அல்லது நீங்க உயிரோட இருக்கோமா, உயிரோட இருக்கமா எரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி உணர்வு ஏற்படுமா. புனருப்பி ஜனனம் புனருப்பி மரணம் புனருப்பி ஜனனே ஜதரே சயனம் இக சம்சாரே பகுதூஸ்தாரே கிருபையா பாரே பாரி முகாரி. பஜகோவிந்தம். அருமையான பாட்டு, அருமையான அர்த்தம். சரி, உங்களெல்லாம் சந்திச்சதுல மகிழ்ச்சி. இப்போ நேரம் நந்தி மேல ஏறி பார்த்துட்டு எதிர்த்தாப்புல வாராகி இருக்கு, வாராகியும் பார்த்துட்டு நீங்க கிளம்பலாம். வணக்கம். இது நல்லூர் டவுன், ஸ்ரீஸ்லாமில இருந்து நல்லூர் டவுன்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க 30 பேரோட இங்க வந்திருக்கிறோம். இது வந்து தஞ்சை பெருஞ்சவன் கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருப்பினும் எங்க யூடியூப் சேனலுக்காக, என்டி என்ற யூடியூப் சேனலுக்காக இந்த நிகழ்ச்சியை செய்யறோம். ஒரு பேராசிரியர் ஒழுங்கு பண்ணிருக்கோம். இந்த கோயிலை பற்றி என்னன்னு சொல்றதுக்கு இதுதான் நீங்க கேட்பீங்க, தொடர்ச்சியா கேளுங்க. இதை நான் இப்ப ஒரு அறிமுகத்துக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன். நன்றி. தொடர்ச்சியா எங்களுக்கு ஆதரவாக நன்றி.